Hi, welcome to my channel Fitty 50. இன்னைக்கு நம்ம 4th day of series 22ல இருக்கும். அதாவது இந்த சீரீஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தொடைய குறைக்கிறதுக்கான எக்ஸசைஸா தான் நான் போட்டுட்டு இருக்கேன். அதனால தான் கீழே உட்கார்ந்து பண்ற மாதிரியான எக்ஸசைஸ் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது வரைக்கும் கீழே உட்கார்ந்து பண்ணாதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டோட பண்ணி பாருங்க. அது இல்லாம அப்புறம் பண்ணி பாருங்க, ஈஸியா பண்ண முடியும். இப்போ நம்ம பண்ணி பார்க்கலாம். நீங்களும் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இது தொடைய குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற பெனிஃபிட்ஸ் பத்தியும் நான் சொல்றேன். ஸ்டே டியூன்ட். பாத்தீங்கன்னா இப்படி கால் மடிச்சு உட்காந்துக்கோங்க. ஓகே, இந்த தடவை நம்ம பேலன்ஸோட பண்ண போறது இல்லை. கை ரெண்டையும் சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அதாவது ஃப்ரண்ட்ல இப்படி சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு ஒவ்வொரு முட்டியும் சைட்ஸ்ல போய் தொட்டுட்டு இப்படி அந்த தஞ்சாவூர் பொம்மை ஆடுற மாதிரி நம்ம உடம்ப பேலன்ஸ் பண்ணி போகணும். ஆனால் கை சப்போர்ட் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். பாருங்க, இப்படி வச்சுக்கலாம். ஒரு சைட் டச் பண்ணுங்க, இன்னொரு சைட் டச் பண்ணுங்க. ஓகே, 1 2. கால் நல்லா பிரிஞ்சு தான் இருக்கணும். சேர்த்து கிட்டக்க பண்ணாதீங்க. இந்த மாதிரி தப்பு. அது நல்லா பிரிச்சு வச்சுட்டு 1 2 1 2. பாதம் நல்லா உயர்த்தி இருக்கணும். ஓகே, 1 2. கால் கிட்ட வந்ததுன்னா அப்பெல்லாம் நீங்க பிரிச்சு விட்டுக்கோங்க. ஓகே, நிதானமா பண்ணா போதும், வேகமா பண்ணாதீங்க. ஓகே, சப்போஸ் கண்டினியூஸா பண்ண முடியலன்னா கொஞ்சம் பிரேக் எடுத்து காலை ரிலாக்ஸ் பண்ணிட்டு பண்ணலாம். இது பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வார்ம் அப்ஸ் பண்ணிட்டு பண்ண ஆரம்பிங்க. அப்போதான் இந்த இடம்லாம் டைட் ஆகிட்டு 4-5 நாள் வலி இல்லாமல் இருக்கும். ஃபர்ஸ்ட் வார்ம் அப் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் இந்த பொசிஷன்லேருந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, பாருங்க, கை கீழே வச்சுக்கலாம் சப்போர்ட்டுக்கு. 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. இது மாதிரி கீழே தரையில் ஒரு பக்கம் கால் டச் ஆகும்போது இந்த கால் நல்ல மேலே வரைக்கும் உயர்ந்து எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் கொண்டு போக முடியுமோ போயிட்டு திருப்பி கீழே வாங்க. ஓகே, 1. பார்த்தீங்களா, இந்த கால் நல்லா உயர்த்தணும். 2 1 2. அவ்வளோதான். எவ்வளோ முடியுமோ நீங்கள் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் டார்கெட் வச்சு பண்ணுங்க எவ்ரிடே. சரியா? முடிச்சிட்டோம், அவ்வளோதான். ஸோ பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உள்பக்கத்தோடைய நல்லா பிரித்து வச்சு ஒவ்வொரு சைடையும் நம்ம போயிட்டு டச் பண்ணி தரையை டச் பண்ணி வரதால் உள்பக்கம் இருக்கிற ஃபேட் எல்லாம் குறைக்க முடியும். கன்சிஸ்டண்ட்டாக மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு 3 தடவை இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. ஒரு பக்கமும் 50 தடவை கவுண்ட்ஸ் வச்சு பண்ணலாம், இல்லை 5 நிமிஷம் டார்கெட் வச்சு பண்ணலாம். ஃபுல் பாடிக்கு இது சர்க்குலேஷனையும் அதிகப்படுத்தும். ஏன்னா காலில் தான் பெரிய மேஜர் மசில்ஸ் எல்லாம் இருக்குது, எஸ்பெஷலி தொடை பகுதியில் தான். அந்த இடத்த தான் நம்ம கசக்கி புழிகிறோம் இல்லையா. ஸோ அதனால் ஓவராலாக சர்க்குலேஷனும் அதிகமாகும், நல்ல மசிலும் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். ஸ்ட்ரென்தன் பண்ணுறதால அங்கே இருக்கிற கொழுப்பெல்லாம் குறைக்க முடியும், தைஸை நல்லா ஸ்லிம் டவுன் பண்ண முடியும். ஸோ நம்ம தைஸை குறைக்கிறதுக்கு தான் டார்கெட் பண்ணுறதால இந்த மாதிரி எக்ஸசைஸை ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வந்தால் கட்டாயம் ஸ்லிம் டவுன் பண்ண முடியும் இந்த பகுதியை. ஸோ இன்றைக்கி சொல்லி கொடுத்ததை பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் அடுத்த நாள் 5வது எக்ஸசைஸோடு உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் Fitty 50. Bye.